பாண்டிக்கு கோபமாக வந்தது. ஒரு சின்ன பையன், நான் பார்க்க பிறந்த பையன், அப்பன் இல்லாத புள்ள, ஐயாவா இருந்து தாங்கினேன். இன்னைக்கு என்னையே எதிர்த்து அடிக்கிற கையை அந்த கருப்பன் சும்மா விடுவானா? சாச்சு புட்டான்ல. மனது முழுவதும் வியாபித்து கிடந்த வெறுப்பு, வைத்த பாசம் வீணா போன மனக்குமுறல். ஏ பாண்டி, வீம்பும் வீராப்பும் யாருகிட்ட? நம்ம தம்பிக்கிட்டயா? நல்லா இருக்கும் போது வெட்டிக்கிட்டாலும் முடியாதப்ப கூட ஒட்டலேன்னா அது என்னலே ரத்தம்? தான் ஆடலனாலும் சதை ஆடணும்ல. அப்படியே மறுத்து போச்சு உனக்கு. பாண்டியின் நண்பன் சாமி அண்ணன். சாமி அண்ணே, உனக்கு தெரியாததா? அந்த பயலுக்கு ஒரு வயசுல எங்க ஐயா செத்து போனாரு. மடியில போட்டு தோல்ல போட்டு கைய பிடிச்சு இப்ப தோளுக்கு மேல் வளர்ந்துட்டான். அதுக்காக என் மேலேயே முட்டிட்டானே. அட உடுப்பா, 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளியா? நாட்டுல நடக்காததா உங்க வீட்ல நடந்துருச்சு? சின்ன கழுதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு, அதுவும் இந்த நேரத்துலயா உன் கோபத்தை காட்ட? இப்ப சரியில்லடே. எனக்கு மட்டும் என்ன, துடிக்கத்தான்யா செய்து. இங்க பாரு, தலையில அவன் அடிச்ச தழும்பு கூட இன்னும் ஆறல. முத்துவுக்கு பக்கவாதம். நல்லா இருந்தவனுக்கு திடீரென ராத்திரியில தாகமா இருக்குன்னு தண்ணீர் குடிக்க எழுந்தவன் மயங்கி விழுந்துட்டான். மருத்துவமனையில் சேர்த்து விட்டார்கள். வலது கையும் வலது காலும் விழுந்து விட்டது. வாய் இழுத்து கொண்டது. இருக்கிற ஒத்த வீட்டுக்கு 2 பேருக்கும் தகராறு. சிறு பேச்சாக ஆரம்பித்தது கைகலப்பில் முடிந்தது. ஏண்டா இவ்வளவு காலமா கஷ்டப்பட்டு குடும்பத்தை காப்பாத்தினதுக்கு என்கிட்டேயே கராரா பேசினா எப்படிடா? நீ கஷ்டப்பட்டேதான், நான் இல்லைங்களே. அதுக்காக எல்லாத்தையும் உனக்கே கொடுத்துட்டு நான் தெருவில் நிற்கவா? நானும் 2 பிள்ளைகள் வச்சிருக்கேன். என் குடும்பமும் இருக்கணுமே. அத மனசுல வச்சுக்காம பேசுறியே. ஏண்டா இப்படி சண்டை போட்டுக்கிடுதிய? அம்மா கிழவி, இந்த பாரு, இம்புட்டு எலவும் முன்னால்தான். உன் வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க வேண்டியது தானே. இங்கிட்டு கேட்டு அங்கிட்டு, அங்கு சொன்னதை இங்க சொல்லி சண்டையை இழுத்து விட்டுட்டு இன்னும் என்ன சொல்ல போறே? சும்மா கிடக்க மாட்டேன். அதட்டலை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளாமல் புலம்பிக் கொண்டே இருந்தாள். அண்ணன் தம்பி வாய் சண்டை குடும்ப சண்டையாக மாறி வார்த்தைகள் தடித்து இருவரும் ஆண்மை முறுக்கில் ஒருவருக்கொருவர் அடித்துக் கொண்டனர். நான் வளர்த்த பையன், நீ என்னையே காலால மிதிக்கிறியா? அண்ணன் தாங்க மாட்டா கோபத்தில் உரும. அதுக்காக இம்புட்டு வளர்ந்த அப்புறமா நீ கை நீட்டுவ? எங்கை புளியங்கா பறிச்சுட்டு இருக்குமா? தெருவே நாரி போனது. வேடிக்கை பார்த்தவங்களுக்கு மனசுக்குள் குதூகலம். அடுத்த வீட்டு சண்டையில் ஆனந்தமடையும் அல்ப மனசுகள். ஊர் பஞ்சாயத்து. நாய் கூட நியாயம் பேச ஆரம்பிச்சுட்டுது. மனுஷனாவே சேர்த்துக்கவே முடியாத ஜென்மங்களெல்லாம் இவங்களுக்கு தீர்ப்பு சொன்னது. ஒரு வழியாக பிரிந்து வாழ ஆரம்பித்து பேச்சுவார்த்தை கூட அத்துப்போனது. சில மாதங்களில் தம்பியின் கதி அண்ணனின் காதுக்கு எட்டியது. அண்ணனுக்கு இருப்பு கொள்ளவில்லை. என்னதான் சண்டையானாலும் தம்பி ஆயிற்றே, தன் ரத்தம் கஷ்டப்படுவதை பொறுக்க மாட்டா துக்கம். ஒரு காய்ச்சல் தலைவலினா பரவாயில்லை, இது ஆயுசு பூராவும் கஷ்டப்படுகிற கோளாறு. அட கருப்பா, எங்களை தான் தனித்தனியா பிரிச்சே எங்கேயாவது குடும்பத்தோட சந்தோஷமா நல்லா இருக்கான்ற நிம்மதியையும் கெடுத்து படுக்க வச்சுட்டியே. ஆனாலும் அவன் மரியாதை இல்லாம எதிர்த்து மல்லுக்கு நின்று மரியாதையை கெடுத்து ஊர்ல அசிங்கப்பட வச்சுட்டானே. வைராக்கியம் அவமானப்படுத்தியது போக விடாமல் குறுக்கே நின்றது. இந்தா பாருங்க, நம்ம தம்பிங்க, நீங்களும் ஒரு குடும்பம் குட்டியானவனை கை நீட்டி அடிச்சா அவனும் மனுஷன்தானே. எல்லாருக்கும் வர்ற வேகம்தான். சண்டை போட்டு அத்து போனா இக்கட்டான கஷ்ட காலத்துல கூட போகாம இருக்கணுமா? நீங்க வர்றீங்களா இல்லையா? எப்படியோ நான் போறேன். என்னை பஸ் ஏத்தி விடுங்க. பாண்டிக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை. சரி, அந்த பைய வேணா, நான் அசிங்கப்பட்டதா நினைச்சுக்கட்டும். கிளம்பு. இருவரும் மருத்துவமனைக்கு செல்கின்றனர். வார்டுக்குள் நுழைகின்றனர். ப்ளீச்சிங் பவுடர் வாடை நாசியில் ஏறியது. சண்டையை போட்டு அடிச்சுட்டு அண்ணன் அண்ணன்னு உருகிட்டு கிடந்தியலே, இப்ப விழுந்து கிடக்கிறீக. என்னதான் சண்டையா இருக்கட்டுமே, தம்பி செத்தா கூட இப்படித்தான் இருப்பாங்களா?
ஒரு 8 வந்து பார்த்தா என்ன? என்ன மனுஷங்க அப்படி கல் மனுஷங்களா? தம்பியின் மனைவி புலம்பினாள். சொல்லி முடித்து காப்பி வாங்க கடைக்கு வருகிறாள். எதிரே பாண்டியும் மனைவியும் வருவதை பார்த்து கடைக்கு போகாமல் திரும்பி வருகிறாள். அவர்களை பார்க்கிறாள். அவர்களும் பார்க்கிறார்கள். ஒன்றும் பேசவில்லை. அவர்களும் மௌனமாகவே கண்களால் தம்பியை தேட போடப்பட்டிருந்த கட்டில்களுக்கு இடையில் தம்பியின் கட்டிலுக்கு அவர்களை அழைத்துச் செல்கிறாள். பாண்டியின் மனைவி, தம்பி, நமக்கு சோதனையா இது? என்ன பாவம்யா பண்ணுனோம்? இப்படியெல்லாம் நடக்குது என்று அடுத்த கட்டிலுக்கு கேட்காதவாறு புலம்பி அழுதாள். பாண்டி தம்பியின் அருகே செல்கிறான். வலது கை செத்து கிடக்கிறது. இடது கையை நீட்ட அதை பாண்டி தொட கெட்டியாக பிடித்து கொள்ள தம்பியின் தலையை தடவுகிறான். கட்டிலுக்கு அருகே தலைப்பக்கம் மண்டியிட்டு குனிய அந்த இழுத்துக்கிட்டு போன வாயால அண்ணே அண்ணேன்னு ஒளறினீங்களே, உங்க அண்ணன் வந்துருச்சியா? பேசியா? சத்தம் வராத வாயில் இழுத்து கொண்ட உதடுகள் அசைய கொண்டு வந்து பெட்ல சேர்த்ததுல இருந்து அது வாய்தான் பேச முடியாம அண்ணனை தேடி தவிச்ச தவிப்பு. கிட்ட இருந்து பார்த்த எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் தாங்க தெரியும். நீங்க வர இம்புட்டு கஷ்டமா? தம்பியின் மனைவியின் குரல். உங்களுக்கு அவர்தான் சொத்து, அவருக்கு நீங்க தான் சொத்து. இதை விட்டுட்டு உயிரில்லா சொத்துக்காக அண்ணன் தம்பி ஏன்யா அடிச்சுக்கிறீங்க? இறுக பிடித்த கைகள் தளரவில்லை. இறுகிப்போன பாண்டியின் மனது உடைந்து சிதறி குனிந்த தலையோடு அந்த மொத்த உடம்பும் குலுங்கி குலுங்கி அழுதது. தம்பியின் கண்களில் கண்ணீர் வழிந்து காது வழியாக அண்ணன் கைகளில். அங்கு வார்த்தை இல்லை. உடைப்பெடுத்த பாச வெள்ளத்தை யாராலும் தடுக்க நினைக்க கூட முடியாது. உடன் பிறப்புகள், சொத்துக்காக அடித்துக்கொண்டு நிற்காதீர்கள். இன்னொரு முறை நாம் ஒன்றாக பிறக்கப் போவதில்லை. இருக்கும் போதே மகிழ்ச்சியாக வாழுங்கள். சுவாரஸ்யமான கதைகளை கேட்க சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.